த ஸ்டோனிங் ஆஃப் சொராயா எம். ஹாய் ஹலோ வீவர்ஸ், நான் உங்கள் லக்கி ஃபாத்திமா. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு இது என்னத்தை பற்றின்னு சொன்னால், மார்க்கத்தின் அடிப்படையில் நடந்த ஒரு அநீதி, அதை வச்சு மார்க்கத்தையே கேவலப்படுத்துகிற மாதிரி நிறைய பேர் கதைச்சிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்குரிய ஒரு சிறிய விளக்கம் இது. சரண இந்த மாதிரி விளக்கங்கள் பெரிய இந்த உலமாக்கள்னு சொல்லிக்கோ நிற்கிறவங்க தான் கொடுக்கணும். ஏன்னு சொன்னால் அவங்க தான் சரியாக மார்க்கத்தை காப்பாற்ற வேண்டிய ஆக்கள். ஆனால் நாங்கள் முஸ்லீமே, எல்லோரும் முஸ்லீம் என்ற அடிப்படையில் நாங்கள் பாவம் செய்கிற முஸ்லீம் தான். நாங்கள் முஸ்லீம் என்ற போக்கில் ஹார்ட் முஸ்லீம், லைட் முஸ்லீம் என்றிக்கே. அப்போ நாங்கள் லைட் முஸ்லீம் என்று நீங்கள் வச்சுக்கோங்க. முஸ்லீம் லைட் என்ற ஒரு கூட்டம் இருக்கி அப்படின்னு சொன்னால் அவங்க எதையும் இலகுவாக பார்த்துட்டு ஹியூமனிட்டி தான் முக்கியம் என்று சொல்லிட்டு போயிட்டுருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு முஸ்லீம் என்று வச்சுக்கோங்க. நான் செய்கிற பாவத்துக்கு நான் பதில் சொல்லிக்கொள்கிறேன். ஆனால் எனக்கு இந்த மார்க்கத்தை கேவலப்படுத்தினா பிடிக்காது. அது இஸ்லாம் மார்க்கத்தை மட்டும் இல்லை, எந்த ஒரு மார்க்கத்தை கேவலப்படுத்தினாலும் எனக்கு மனிதன் என்ற அடிப்படையில் பிடிக்காது. ஏன்னு சொன்னால் மார்க்கங்கள் அனைத்தும் ஒவ்வொரு மனிதனாலையும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு ஏதோ ஒரு முறையில் அவன் வழிபட்டு கொண்டு ஏதோ ஒரு முறையில் அவன் பின்பற்றி கொண்டு போகிறது. அது எந்த மார்க்கமாக இருக்கட்டும், இஸ்லாமாக இருக்கட்டும், ஹிந்துவாக இருக்கட்டும், கிறிஸ்தனாக இருக்கட்டும், பௌத்தமாக இருக்கட்டும், எதுவுமே அவனுக்குரிய நம்பிக்கை. அப்போ அது இன்னொருத்தன் கேவலப்படுத்துறது எனக்கு பிடிக்கிறதில்ல. அப்போ நான் அதனால தான் இந்த தலைப்பு இன்றைக்கு எடுத்தேன். த ஸ்டோனிங் ஆஃப் சொராயா எம். அந்த ஸ்டோரியை நான் ஃபஸ்ட்டாக சொல்லிடுறேன். இது 1990களில் ஈரானில் நடந்த ஒரு சம்பவம். அலி என்ற ஒரு மனிதன் சொராயா என்ற ஒரு பெண்ணை திருமணம் முடித்து வாழ்ந்துட்டுருக்கிறாங்க. அப்போ அலிக்கு இன்னொரு கல்யாணம் முடிக்க ஆசை ஒன்று வருது. அப்போ அந்த அலி என்ன செய்கிறாருன்னு சொன்னால், அந்த சொராயா கிட்டே கேட்குறாரு, நான் இன்னொரு 2வது கல்யாணம் முடிக்குவேன். இப்போ சில பெண்கள் விருப்பப்படுவாங்க, சில பெண்கள் விருப்பப்பட மாட்டாங்க. ஆனால் இஸ்லாத்தில் சட்டம் என்னது, ஒரு ஆணுக்கு 4 திருமணம் முடிக்கலும் முதல் பெண்ணிட விருப்பத்தோடு தான். அப்படி இல்லாட்டி அந்த முதல் பெண்ணுக்கு விவாகரத்து கொடுத்து அவக்குரிய நஃபக்கா வாழ்க்கை செலவு கொடுக்க வேணும் கட்டாயம். அப்போ அவள் சொல்கிறேன், எனக்கு விருப்பம் இல்லை, இதில் எனக்கு டிவோர்ஸ் தான், எனக்கு செலவுக்கு தான், என் இது முதல்ல அந்த என்னதுக்கு சொல்கிற அந்த தண்ட பணத்தை தான் சொல்கிறான். அப்போ இவன் அலி என்ன செய்கிறான், அந்த ஈரான் நாட்டில் டிவோர்ஸ் கொடுத்தா பெரிய ஒரு முதல் கொடுக்க வேணும். அது இவனுக்கு கொடுத்துக்கொள்ள இயலா, இவனுக்கு இன்னொரு கல்யாணமும் முடிச்சு கொள்ள வேணும். அப்படித்தானே சில பேர் ஒரு பொம்பளையை பார்க்க வழியில் 9 பொம்பளை கேட்குற அந்த மாதிரி இவன் என்ன செஞ்சிட்டான், பொய் சாக்கி கொஞ்சத்தை செட் பண்ணி அந்த ஊரில் தலைவர்கள் இருப்பாங்க தானே, இந்த என்னது எங்களோட மத தலைவர்கள் சில பேர் தீக்கிறதே சல்லிக்கு செய்கிறவங்க, அந்த மாதிரி கொஞ்சம் பேர்த்த செட் பண்ணி கொண்டு இவன் என்ன செஞ்சிட்டான்னு சொன்னால், சொராயோட மேலே விபச்சார குற்றத்தை இதாக்கிட்டான். இது உண்மை சம்பவம். 1990களில் ஈரானில் நடந்த உண்மை சம்பவம். விபச்சார குற்றச்சாட்டை இதாக்கி ப்ரூஃப் அப்படின்னா பொய் சாக்கி வச்சுட்டான். பொய் சாக்கி செட் பண்ணி இதாக்கணும்னு விசாரிக்காது இது ஒன்றும் இல்லை. மத தலைவர்கள்லாம் சேர்ந்து அவருக்கு என்ன செஞ்சுட்டாங்க, அவ விபச்சாரின் பட்டத்தை சூட்டி நிப்பாட்டி வச்சு கல்லால் அடித்து கொண்டுட்டாங்க. சரியா? இது பாரதூரமான ஒரு குத்தம். என்னன்னு சொன்னால், அவள் விசாரிக்கல, அவட பக்கம் தூக்கிக்கிற நியாயத்தை சொல்ல உடல ஒன்றுமில்லை. அந்த அவனோட தேவைக்காக அவன் ஒரு அப்பாவி பெண்ணை குற்றம் சாட்டிதான். அந்த பெண்ணோட அத்தை இந்த மாமி முறையில் இருக்கிற ஒரு ஆள் ஜஹரான்றவங்க இதை ஒரு ஊடகவியலாளர், ஒரு பத்திரிகையாளர்கிட்ட சொல்லி இந்த கதை வெளியே போய்த்து இது ஒரு படமாக ஒரு புக்காக எழுதப்பட்டு இது உலகத்தில் ஃபேமஸ் ஆகிட்டு. அப்போ இதை பார்க்குறவங்க, அந்த புக்கை வாசித்தவங்க, அந்த படத்தை பார்த்தவங்க எல்லாம், என்னடா இப்படி ஒரு மார்க்கம், இது என்ன இஸ்லாம் அப்படி இப்படின்னு இஸ்லாம் மார்க்கத்தை சரியான மட்டும் விமர்சிக்கிறாங்க. நானும் கண்டது என்னன்னு சொன்னால், நிறைய இடத்துல இஸ்லாத்துக்கு ஏசுகிறாங்க. அதை வச்சு மனிதாபிமானம் இல்லாத ஒரு மார்க்கம், மிருகத்தனமான மார்க்கம், அப்படி இப்படின்னு சொல்லி ஏசுகிறாங்க. அப்போ நான் இப்போ பார்த்தேன், எங்களுக்கு கொஞ்சமாலும் இஸ்லாம் தெரியுமே. இப்போ உலமாக்கள் அளவுக்கு எங்களுக்கு தெரியாண்டுவோமே, உலமாக்கள் அளவுக்கு எங்களுக்கு தெரியும். ஆனால் கொஞ்சமாலும் இஸ்லாம் தெரிஞ்ச அளவுக்கு நான் என்ன இஸ்லாம் படிச்சிக்கிறேன் என்ற அளவுக்கு, நான் படித்து கொடுத்தேன் என்ற அளவுக்கு நான் இதை பற்றி கொஞ்சம் பேச வேணும்னு நான் நினைச்சேன். ஏன்டா இதால் குறிப்பிட்ட ஒரு 4-5 பேர் என்றாலும் இது அது நாங்கள் யோசிச்சுக்கின்றேன், நாங்கள் எங்களோட எண்ணங்கள் தோட்ஸ் பிளாண்டு எடுத்துக்கொண்டாங்களும் எனக்கு சந்தோஷம். இப்போ எத்தனையோ பேர் வேறு மத சகோதரர்கள் என்னையோட நல்ல அபிப்பிராயத்தில் இருக்கிறாங்க. சில பேர் சொல்கிறாங்க, உண்மையாக அவங்களால நாங்கள் நிறைய விஷயம் இஸ்லாத்தில் உள்ளது தெரிஞ்சு கொண்டோம், அதே எனக்கு போதும். நான் பயான் பண்ணலை. இப்போ சில பேர் எனக்கு
கமெண்டில் போட்டிக்கிறாங்க பயான் பண்ணனா நாங்கள் சரியாக இருக்க வேணும், நாங்கள் பாட்டெல்லாம் படிக்கப்படாது, இல்லாட்டி எங்களை ஜோக்கு எடுப்பாங்க மற்றவங்க. நான் பயான் பண்ணலை. நான் வந்து எங்களோட மதத்தில் என்ன இருக்குது என்ன இல்லை, மற்ற மத சமூகத்தவங்க வந்து எங்களோட மதத்தை தப்பாக நினச்சிக்கொண்டா வந்து அது தப்பாக நினைக்கிறது, தப்பாக நினைக்காம இருக்கிறதுக்கு என்ன செய்யலும்ன்றதை நான் சொல்கிறேன் ஒழிய நான் வந்து போங்க 5 நேரம் தொழுங்க, இசை கேட்கவானா, அது ஹராம் இது ஹராம், அது பச்சை ஹராம் இது பழுத்த ஹராம்னு நான் சொல்ல போகிறேன் இங்கே. சரி, அப்படி சொன்னால் தான் நான் வந்து 100% பெர்ஃபெக்டாக இருக்க வேணும். நான் வந்து பாவம் செய்கிறதான் நான் அது சொல்கிறேன். பாவம் செய்யாத மனுஷன் இங்கே எங்கேயும் யாருமே இல்லையா இருக்கும். நான் நினைக்கிறேன் இந்த இசை ஹராம் காதில் ஈயத்தை காய்ச்சி ஊற்ற வேணும்னு சொல்லி கொண்டு வரவங்களாம் பிறந்ததுக்கு ஒரு பாட்டு சரி கேட்டில்லைன்னு சத்தியம் பண்ணுங்க. சரி, அதெல்லாம் ஏலா சரியா. பிறந்ததுக்கு ஒரு பாட்டுமே நான் கேட்டில்லை, எனக்கு காதுக்கு இசையே கேட்டில்லை. நான் வந்து பிறந்ததுக்கு இசைன்னா என்னன்னு எனக்கு தெரியாண்டெல்லாம் சொல்ல வரையலாம். இசைன்றதுலையே உலமாக்கள்கிட்டயே கருத்து முரண்பாடு இருக்குது. எந்த இசை ஹராம் எந்த இசை ஹலால்ன்ற அதுலேயே நிறைய கருத்து முரண்பாடு இருக்குது. அப்போ அதை பற்றி அந்த டாபிக் வேணாம், அதை பற்றி நாங்கள் இங்கே பேச தேவையில்லை. நாங்கள் சொராயோட கதைக்கு வருவோம். அப்போ இந்த சொராயோட கதையை வச்சு எங்களோட மார்க்கத்தை கேவலப்படுத்தி பேசுகிறவங்களுக்குரிய ஒரு சின்ன பதில் வீடியோ தான் இது. என்னன்னு சொன்னால், அந்த சொராயாவை அடித்து கொண்டதுக்கும் எங்களோட மார்க்கத்துக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. என்னன்னு சொன்னால், எங்களோட மார்க்கத்தில் ஒரு சட்டம் இருக்கி, விபச்சாரத்துக்குரிய சட்டம். விபச்சாரத்தில் வந்து 2 வகையான விபச்சாரம் இருக்குது. திருமணம் முடிக்காதவங்க விபச்சாரம் செஞ்சால் என்ன தண்டனை, திருமணம் முடித்தவங்க விபச்சாரம் செஞ்சால் என்ன தண்டனை. முடிக்காதவங்களுக்கு வந்து கசையடி, முடித்தவங்களுக்கு வந்து கொல்லுறது தான் இருக்குது. அது வந்து சில இடங்களில் வந்து மார்க் அடிப்படையில் அதுலேயும் சில முரண்பாடுகள் இந்த உலமாக்களிடையே இருக்குது. அந்த சட்டம் என்று சொல்லி சரியாண்டு இருக்கிறது வந்து என்னன்னு சொன்னால் கல்லால் அடித்து கொள்வது அப்படின்னு தான் இருக்கி. சரியா. ஆனால் அதுக்கு தகுந்த சாக்கி வேணும், தகுந்த ஆதாரம் வேணும், தீர விசாரிக்க வேணும். அவங்களாம் அவங்க வந்து ஒத்துக்கொள்கிற அளவுக்கு, அதாவது வந்து ஒரு பெண் நபி அவங்களோட காலத்தில் அப்படி நடந்துருக்கு, ஒரு பெண் போய்த்து அவங்களோட வாயால் நான் இப்படி செஞ்சுட்டு எனக்கு தண்டனை தாங்கன்னு கேட்டவக்கு தான் அப்படி தண்டனை கொடுத்துருக்கி. அதை விட்டு சும்மா பிடிச்சி இவள் விபச்சாரம் செஞ்சால் பிடிச்சி ஒத்தியை நாட்டி வச்சு கல்லால் அடிக்கல. அப்போ இன்னைக்கு சொராயாக்கு நடந்தது என்னன்னா அநியாயம், மனிதாபிமானமற்ற செயல். அது உண்மைக்குமே அது செஞ்ச அந்த அலி என்றவனும் அது செஞ்ச அந்த சமூகமும் தம் பிழையை ஒழிய மார்க்கம் பிழை இல்லை இன்னைக்கு. அப்போ மார்க்கத்தை பிழை சொல்ல ஏலா. சரியா. மார்க்கங்களில் எல்லா மார்க்கங்களையும் சட்டத்திட்டங்கள் இருக்கு, எல்லாத்துலேயும் சட்டத்திட்டங்கள் இருக்கு. அது வந்து சட்டத்திட்டங்கள் இருக்கிறது வந்து ஒரு மனிதன் வந்து பயந்து சரியான முறையில் வாழை. இப்போ உதாரணத்துக்கு செல்வோமே, கற்பழிப்புகள் எல்லா இடத்துலையும் நடக்குது. அப்போ கல்ஃப் நாடுகளில் பொதுவாக மற்ற நாடுகளில் கூட. அப்போ நாங்கள்லாம் என்ன சொல்கிறோம், கல்ஃப் நாட்டில் மாதிரி எங்களோட நாட்டிலே சட்டம் இருந்தால் நல்ல கற்பழிப்புகள் நடக்காதுன்றோம். அப்போ ஒரு சட்டத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்கிற நேரம் மற்ற சட்டத்தை வந்து நாங்கள் குற்றம் சாட்டுறோம். மற்ற சட்டமும் சரியான முறையில், இப்போ உதாரணமாக செல்வோமே, ஒரு உண்மைக்குமே அப்படி வேணுமென்றே அப்படி ஒரு பெண் செஞ்சுருந்தா அவருக்கு அந்த தண்டனை கொடுக்கப்படத்தானே வேணும். அது வந்து அப்படி பார்த்தா அது நியாயமாக தானே இருக்கும். சரியா. அப்போ இன்றைக்கி வந்து மார்க்கத்தை விமர்சிக்கல எங்களோட மார்க்கத்தில் வந்து அப்படி அநியாயமாக யாரையும் அடித்து கொள்ளுங்க எல்லாரும் சேர்ந்துன்னு எங்கேயுமே சொல்லி இல்லை. சரியா. அப்போ அது வந்து அப்படி நாங்கள் வந்து ஒரு மார்க்கத்தை தவறு சொல்கிறேன். இப்போ இல்லை, ஒவ்வொரு மார்க்கத்துலேயும் ஒவ்வொரு மதத்துலேயும் நிறைய வந்து கலாச்சாரங்கள், நிறைய சட்டத்திட்டங்கள், நிறைய இதுகள் இருக்கு. அப்போ யாரும் யாருடைய மார்க்கத்தையும் விமர்சிக்கிறது வந்து சரியில்லை. ஏன்னா அப்போ இது சம்மந்தமாக வந்து நான் வந்து 2-3 கமெண்ட்ஸ் கூட பார்த்தேன். அந்த சொராயா என்ற சில வீடியோக்களுக்கு கீழே வந்து சில அந்நிய மதத்தவங்க வந்து போட்டிக்கிறாங்க, அப்படி கேவலமான மார்க்கம் அப்படி இப்படின்ட்டு எல்லாம். அப்படியெல்லாம் இல்லை சகோதரர்களே. உண்மையாக வந்து எல்லா மார்க்கத்திலையும் எல்லா மதத்திலையும் வந்து மனிதாபிமானத்தை தான் மனிதாபிமானம் தான் முன்னிறுத்திருக்கு. சில பேர் வந்து மார்க்கத்தை வந்து ஹார்டாக தவறாக காட்டிக்கொள்ளும். இப்போ அந்த ஈரானில் நடந்த சம்பவத்துக்கும் மார்க்கத்துக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. அந்த ஒரு அப்பாவி பெண்ணை வந்து அது குற்றச்சாட்டு வந்து பொய்யான குற்றச்சாட்டு. அந்த அங்கனைக்கு விசாரிக்காமல் இதாக்காமல் அந்த மதத்தலைவர்கள் சேர்ந்து அவங்களுக்கு ஏதாவது ஒரு சுயலாபத்துக்காக அவங்க அந்த செயற்பாடை செஞ்சு கேளும். அதுக்காக முழு மார்க்கத்தையும் மனிதாபிமற்ற மார்க்கம் என்று சொல்லலாம். சரியா. மார்க்கங்கள்னு பார்க்கக்குள்ள மனுஷனுக்கு பிடிச்சது இருக்கும், பிடிக்காதது இருக்கும். சரியா. எது சரி எது பிழைன்றது கூட தெரியாத எங்களுக்கு முடிவெடுக்க இயலாத அளவுக்கு இருக்கும். எல்லாமே இந்த கருத்து முரண்பாடு உள்ள நிறைய விஷயங்கள் இருக்கும். அப்போ எதையும் பெருசாக விமர்சிக்காமல், இன்னொருத்தட மனசை நோவிக்காமல், மார்க்கத்தை சொல்லி இன்னொருத்தட மனசை நோவிக்காமல் அவங்களோட மார்க்கம் அவங்களுக்கு சொல்லி இருக்கிறது நல்ல. நிறைய கேள்விகள் இருக்குது நிறைய பேருக்கு. ஒவ்வொரு வீடியோலையும் நான் ஒவ்வொரு விஷயத்த சொல்கிறேன். ஆனால் இது வந்து பயான் இல்லை. சரியா. அப்புறம் சொல்ல வேணாம், பயான் பண்ணுறீங்க பாட்டு படிக்கிறீங்கன்னு. இது பயான் இல்லை. இது வந்து அந்நிய சமூகத்துக்கு வந்து எங்களோட மார்க்கத்தில் இருக்கிற டவுட்ஸ் வந்து கிளியர் பண்ணுறது தான்.
இதுக்கு பேர் வந்து மார்க்க பிரச்சாரம் இல்லை.